நமஸ்காரம். இன்று நம்மை அனைவரையும் மகிழ்ச்சியடையச் செய்யும் பிரியமான விநாயகரின் ஒரு அரிய கதையை கேட்கப் போகிறோம். விநாயகர் எல்லா விநாயகங்களின் தலைவராக இருந்தாலும் தனது குழந்தைத்தனமான வேடிக்கைகளாலும் மக்களை மகிழ்விக்கிறார். இதோ அவருடைய ஒரு மந்திரமான மாயக்கதை. ஒரு நாள் காயத்ரி நதியின் கரையில் திகழ்ந்தார் விநாயகர். அப்போது ஒரு சின்ன பையன் தன் தாயுடன் வந்தான். அந்த பையன் பல நாள் பசி காரணமாக மிகவும் சோர்வாக இருந்தான். தாயோ பசிக்குத் தக்க உணவை தர முடியாமல் தவித்தாள். அதை பார்த்த விநாயகர் தன் பிரியமான பச்சை வண்ண பானையை எடுத்தார். அந்த பானை சிறிது மாயமானது. அதில் எதை சேர்த்தாலும் அது முடிவில்லாமல் நிறைய உணவு தரும். விநாயகர் தன் மந்திரத்தை உபயோகித்து அமுதத்தை பானையில் நிரப்பினார். அந்த பையனும் அவன் தாயும் அதிலிருந்து உணவு உண்டு மன நிறைவு அடைந்தனர். இந்த பானையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் விநாயகர். ஆனால் ஒரு விஷயம், எப்போதும் மற்றவர்களுடன் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். சுயநலமாக இதை பயன்படுத்தினால் இது அதன் மந்திர சக்தியை இழந்துவிடும் என்று கூறினார். சில நாட்கள் மகிழ்ச்சியுடன் சென்றபின் பையனின் தாய்க்கு சுயநலமான ஆசை அதிகரித்தது. அவர் அந்த பானையை ஒருவேளை எவருக்கும் பகிராமல் தனக்குத்தான் வைத்துக் கொண்டாள். அப்போது மாய பானை உடைந்து விட்டது. தங்களின் தவறை உணர்ந்து அவர்கள் மீண்டும் விநாயகரை நேரில் சந்தித்தனர். விநாயகர் இனி மந்திர பொருள்களை மட்டும் நம்பாமல் அனைவருக்கும் உதவிக்கு உதவுங்கள் என்று அறிவுரை கொடுத்தார். அந்த பையனும் அவனது தாயும் அவனது அறிவுரையை பின்பற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தனர். கதையின் உவமை மற்றும் பாதிப்பு. இந்த கதை நமக்கு ஒரு அரிய செய்தியை சொல்கிறது. பகிர்ந்து கொள்வதில் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. விநாயகரின் அருளும் அறிவுரையும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தட்டும். இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். தொடர்ந்து விநாயகர் பள்ளி செய்வோம், வெற்றியும் சமாதானமும் பெறுவோம்.